எல்லோரும் நலம் பெற வேண்டும். இது ஒரு உண்மையான சம்பவம் என்று நான் சொல்லப் போகிறது. மிகவும் ஆச்சரியகரமான ஒரு விஷயம். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாள், கவிதா என்பவள். அவளுக்கு ஒரு மாமனார். மிகவும் அவளோட கணவன் திருப்பதி வெங்கடாஜலபதி மேலே பெருமாள் என்றால் மிகவும் பக்தி. அவர்கள் தெலுங்குக்காரர்கள், சொந்த ஊர் ஆந்திரா. என்ன ஆச்சரியம் இது! ஒரு நாள் அவர்கள் தந்தையோ மிகவும் உடம்பு சரியில்லாமல் போகிவிட்டார். கிடுகிடு என்று ஆஸ்பத்திரிக்கு அழைத்து கொண்டு சென்றார்கள். அப்பொழுது இந்த மருத்துவர்களும் பல சிகிச்சைகள் செய்து வந்து அவர்களுக்கு உன் தந்தையாரை எங்களால் காப்பாற்ற முடியவில்லை என்று சொன்னார்கள். மிகவும் உடைந்து போனார் அந்த கவிதாவின் கணவன். என்னடா இது, இப்போ என்ன செய்வது? தந்தையார் தானே நம்மளுக்கு உயிர் என்று நினைத்து கொண்டு வந்தோம் என்று அந்த திருப்பதி பெருமாள் மீது இப்படி ஒரு அபூர்வமான, இப்படி ஒரு ஆச்சரியகரமான பக்தியா? அவர் தந்தையை போய் உள்ளே பார்த்தால் ஐசியூவில் அவர்களுக்கு பல்ஸும் இல்லை, ஹார்ட் பீட்டும் இல்லை, மூச்சும் இல்லை. இனி டாக்டர்கள், மருத்துவர்கள் எல்லோரும் கைவிட்ட பின் தந்தையை என்ன செய்வது என்று திரு என்று முழித்தார். கடவுள் அனுகிரகமுக்கு மிஞ்சி உலகத்தில் ஒன்று உள்ளதா என்று கையில் ஏந்தி கொண்டு அவரை உடனடியாக திருமலைக்கு எடுத்து சென்றார். தவறுதான். ஆனாலும் அவருக்கு மனது கேட்கவில்லை. திருமலைக்கு எடுத்து சென்று புஷ்கரணியில் இருந்து ஜலத்தை கொண்டு கடவுளை மிகவும் தீவிரமாக அந்த திருப்பதி பெருமாளை கண்மூடி வேண்டிக் கொண்டு பக்தியுடன் அந்த புஷ்கரணி ஜலத்தை எடுத்து அவர் தந்தையார் மீது அவர்கள் 1 குடம் 2 குடம் என்று போட ஆரம்பித்தார்கள். உடனே சிறிது நேரத்தில் அவர் தந்தையார் அவர் பேரை சொல்லி கூப்பிட்டார்கள். என்ன ஆச்சரியம்! உயிர் வந்து விட்டது, ஹார்ட் பீட் வந்து விட்டது, பல்ஸ் வந்து விட்டது. கண்முன்னே நடந்த ஒரு ஆச்சரியம். உடனடியாக அவர் தந்தையாரை அழைத்து கொண்டு அவர்கள் சென்னைக்கு வந்தார்கள். என்ன ஆச்சரியம் இது! அந்த கடவுளுக்கு தான் என்ன ஒரு கருணை! இந்த என்னோட ஃப்ரெண்டோட கணவனுக்கு தான் என்ன ஒரு ஆழ்ந்த பக்தி அந்த திருமலை பெருமாளுடன். இப்பொழுதும் நான் அவர்கள் இல்லத்துக்கு சென்றால் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே அவர் தந்தையார் சொல்லுவார், என் குழந்தைக்கு, என் மகனுக்கு என் மேல் ஆழ்ந்த பாசம் என்னை யமனிடமிருந்து அழைத்து வந்து விட்டது என்று. அப்படி ஒரு பக்தி அந்த திருப்பதி பெருமாள் மீது என் ஃப்ரெண்டோட கணவனுக்கு. என்ன ஆச்சரியம்! இது கண்முன்னே நடந்த ஒரு ஆச்சரியம். அந்த பகவான் கருணைக்கு எல்லையே இல்லை. அவர் நம்மிடம் கேட்பது ஒரே விஷயம்தான், ஆழ்ந்த பக்தி தான், பூர்ண சரணாகதி தான். எல்லோருக்கும் நலம் உண்டாகட்டும்.